தங்கம், வெள்ளி, ரத்தினங்கள், ஆபரணங்கள், மரியாதை, ராஜ அதிகாரம் இவைகளும் குறைவு என்று நினைத்தால் நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறேன். இவை அனைத்திற்கும் பதிலாக எனக்கு நீங்கள் தான் வேண்டும். உங்களுடைய அன்பு வேண்டும். நல்லது ராஜகுமாரி. நீங்கள் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள் அனைத்தையும் துலாபாரத்தில் வைத்து மறுபக்கத்தில் இந்த இலையையும் வைத்து விடுங்கள். ஒருவேளை இதன் பாரமானது நீங்கள் கூறிய பொக்கிஷங்களுக்கு சற்றே குறைவாக இருந்தாலும் சரி, நான் என்றென்றும் தங்களுக்கே சொந்தமாகி விடுகிறேன். அதோடு எதையும் பெறாமல் என் அன்பை தங்களுக்கு அளித்து விடுகிறேன். அன்பு என்பது ஓர் உணர்வு. அது நம் மனதிற்குள் நிலைத்திருக்கும், மலரவும் செய்யும். அது ஒரு பொருள் அல்ல தேவி. அதற்கு விலை பேச முடியாது, விலை பேச முடியாது, விலை பேச முடியாது, விலை பேச முடியாது, விலை பேச முடியாது. இல்லை, இல்லை, இல்லை. என்னை விட்டு நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது. கூடாது, 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 கூடாது. அன்பு என்பது ஓர் உணர்வாகும். அது என்றென்றும் மனதில் நிலைத்திருக்கும், உள்ளுக்குள்ளேயே மலரும். அது ஓர் பொருள் அல்ல தேவி. அதற்கு விலை பேச முடியாது. அதோடு யார் மனதில் உண்மையான அன்பு கொழுந்துவிட்டு எரியுமோ அதுவும் ஒருபோதும் அணையாது. உங்களுக்காக என்னுடைய மனதில் உள்ள பக்தி எந்த அளவு உண்மையோ அதே அளவு வெங்கடேசன் மீது வைத்திருக்கும் அன்பும் உண்மையே. என் அன்பின் படகை நீங்கள் தான் ஓட்டி செல்ல போகிறீர்கள். என்னுடைய உணர்வென்னும் நீரோட்டத்தில் என் படகை நீங்கள் ஓட்டி செல்ல போகிறீர்கள். என்னுடைய வெங்கடேசனை நீங்கள் சந்திக்க வைப்பீர்கள் நாராயணரே. வெங்கடேசனின் அன்பு, அன்பிற்கான இலக்கணம், அன்பின் நம்பிக்கையாக திகழ்வது பார்கவி மட்டுமே. இந்த பிறப்பு பார்கவிக்காக, என் அன்பும் அவளுக்காக. அதை தவிர்த்து என்னால் வேறு ஒருவளை அடைய முடியாது. இன்று அல்லது நாளை என்னுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள். எல்லாவற்றையும் நான் அறிவேன். இது உனது அன்பல்ல, உனது சூழ்ச்சி. அதோடு நீங்கள் கூறினீர்களே, அதை தெரியாமல் கூறினீர்களா இல்லை வேண்டுமென்றே கூறினீர்களா? என்னுடைய அன்பின் மீது ஆணை, என்னுடைய இந்த உண்மையான அன்பு தங்களை இங்கு அழைத்து வரும் என்று நான் அறியவில்லை. என் உத்தேசத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன். நான் இங்கே தங்களை சந்திக்க வரவில்லை. அப்படியா? இன்று தங்களுக்கு விவாகமாயிற்று. அதோடு உங்கள் தந்தையார் இந்நேரம் ராஜகுமாரன் வாசுவை அழைத்து வந்திருப்பாரே. இருந்தாலும் மாப்பிள்ளை அங்கே, பெண் இங்கே. என்ன காரணம்? அல்லது ஒருவேளை வருங்கால மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளையின் குணம் அல்லது மனம் பிடிக்காமல் போயிருக்கலாம். நீ 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 ஒரு வேஷதாரி, ஏமாற்றுக்காரன்.
என்னுடைய மனதை நீ எவ்வாறு அறிந்து கொள்கிறாய்? யார் நாராயணனின் பக்தனோ அவனுக்கு மனதில் உள்ள அனைத்து விஷயங்களும் தானாக தெரிந்துவிடும். இதோ பார். ஆம், நான் நன்கு அறிவேன். நாராயணன் பெயர் தங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இதையும் புரிந்து கொள்ளுங்கள், யாரை நாம் மனதார நேசிக்கின்றோமோ அவர்கள் மனதில் என்ன நினைத்தாலும் அது நம் மனதிற்கு தானாக தெரிந்துவிடும். ஆனால் என் அன்பும் நானும் வேறொருவருக்காக உள்ளது. அதாவது வெங்கடேசனுடைய அன்பு, அதோடு எனக்கு நிகர் அந்த பார்கவியா? பார்கவிதான் எனக்கும் வெங்கடேசனுக்கும் இடையில் தடையாக இருக்கிறாள். நான் கிளம்புகிறேன் ராஜகுமாரர் வாசுவை விவாகம் செய்ய. இன்னும் என் கேள்விக்கு பதில் வரவில்லையே. போக வேண்டும் என்றால் என்னிடம் சொல்ல எதற்காக வந்தீர்கள்? ஆனால் எனக்கு பதில் கிடைத்துவிட்டது வெங்கடேஷா. இவர்களோ உங்கள் அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு செல்கிறார். இவருக்காக நீங்கள் என் அன்பை நிராகரித்து விட்டீர்களே. உங்களுக்கு சொந்தமில்லை என்று தெரிந்த பிறகு அவர்களை நேசிப்பதால் என்ன கிடைக்கும்? கிடைப்பதற்காக நேசிப்பதில்லை. அன்பின் அர்த்தமே அந்த அன்பில் ஆழ்ந்து விடுவதாகும். அதோடு பார்கவி மறுப்பதினால் என் அன்பு இங்கு தோற்றுப் போவதும் இல்லை. இவள் சிறு வயதிலிருந்தே ஓர் விசித்திரமான பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாள். பார்கவி ஒரு அப்பாவி. யாரை நேசிப்பதென்று பாவம் இவளுக்கு தெரியாது. அதோடு யாரை விவாகம்? போதும், நிறுத்து. அதிகமாக பேசாதே. நான் அனைத்தையும் அறிவேன். யார் எனக்கு தகுதியானவர், யார் இல்லை என்று எனக்கு தெரியும். அப்படியென்றால் தங்களுக்கு இது தெரியுமா? ஒன்றும் ஆகவில்லையே. காயம் அதிகமாக பட்டுவிட்டதா? உனக்கு நடப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதா? மன்னியுங்கள் சுவாமி, என்னால் உங்களுக்கு தாமதமாகிவிட்டது. இதில் நீ என்ன தவறு செய்தாய்? தவறு செய்தது இதோ இந்த கல்தான். இதுதான் உன் வழியில் வந்து உன்னை காயப்படுத்தியது. தாமதமானால் பரவாயில்லை. உன் பாதத்தில் அடிபட்டுள்ளது, என் கரங்களில் இல்லையே. இது என்னவென்று தெரியுமா? விவாகம். விவாகம் என்றால் என்ன? அதை யாரோடு புரிவது? அதை நான் சொல்கிறேன். விவாகம் உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் நேரும் போது துணை நிற்க வேண்டும். சங்கடங்களில் கை கொடுக்க வேண்டும். சிறுவயதில் உருவான ஏதோ ஒரு திருமண பந்தத்திற்கு விவாக அந்தஸ்து கிடைக்காது. விவாகத்தின் ஆதாரமே அன்புதான், பழிவாங்குதல் அல்ல. ஒருவேளை நீங்கள் இதை அறிய தவறுகிறீர்கள். நீதான் அறிய தவறுகிறாய். ராஜகுமாரன் வாசு குணத்தில் கொஞ்சம் கோவக்காரர்தான். ஆனால் அவரிடம் புரிதல் இருக்கிறது. அரசரும் கூட. அவர் எனக்கு நல்ல துணையாக இருப்பார். இவர் விவாகம் செய்வதற்கு போய்விட்டார். இவர் உங்கள் அன்பையும் பார்க்கவில்லை, உங்கள் வார்த்தையையும் கேட்கவில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்காக காத்திருக்கிறீர்கள்? என்னை விவாகம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கூறுவதை கேட்க நான் தயாராக இருக்கிறேன்.
உங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வர நான் இங்கே தயாராக இருக்கிறேன். பார்கவிக்காக ஒன்று என்ன, பல ஜென்மங்களுக்கு காத்திருக்க நான் தயாராக உள்ளேன். அதனால் தங்கள் நேரத்தை தாங்கள் வீணடிக்காதீர்கள். தாங்கள் எனக்காக காத்திருப்பதா? இல்லை என்று சொல், ஆம் என்று மாறப்போவதில்லை. காலம் முழுவதும் என்னால் காத்திருக்க முடியாது வெங்கடேஷா. ஒன்று நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை நான் மரணத்தை ஏற்றுக்கொள்வேன். மகரிஷி, உங்கள் மகள் எங்கே? சிறுவயதில் பிடிவாதம் பிடித்திருப்பாள். உங்கள் அன்பானது அவரை அதிகரிக்க வைத்திருக்கும். இதோ வந்து விட்டாள் பார்கவி. தாமதமாக வந்ததற்கு மன்னியுங்கள். இப்பொழுது இருவரும் இங்கே வந்துவிட்டார்கள். சுபகாரியத்தை ஆரம்பித்து விடலாம். உன் கரங்களை கழுவிக்கொள். பிறகு ராஜகுமாரனோடு மகாதேவருக்கு அபிஷேகம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அதன் பிறகுதான் பூமி பூஜை நடக்கும். அது நடந்த உடனேயே விவாகத்திற்கான விதிமுறைகள் தொடங்கும். சரி தந்தையே. பார்கவி ஒரு அப்பாவி. விவாகத்திற்கு தகுதியானவர் யார் என்று பாவம் அவளுக்கு தெரியாது. பார்கவி, ராஜகுமாரா, இது என்ன விளையாட்டுத்தனம்? நீ என்ன அதை கவனிக்கவில்லையா? அது அங்கே இருப்பது உனக்கு தெரியாதா? இந்த நாடகத்தை நிறுத்து. எழுந்து வா, இல்லையில் முகூர்த்தம் போய்விடும். நில்லுங்கள் காவிய தாயே. இவளுக்கு இன்று விவாகம். இவள் தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாட்கள் உன் கூடவே இருப்பார்கள்? நான் எப்போதும் தங்களோடே இருக்கிறேன். என்றென்றும் தங்களோடே இருப்பேன். ரிஷி பிரிகுவும் காவிய மாதாவும் சுக்ராச்சாரியாரும் நியதிகளை மாற்றியமைக்க பார்க்கிறார்கள். விதியின் விதிமுறைகளை மாற்ற பார்த்தார்கள். சம்பந்தங்களையும் சதித்திட்டத்தோடு சேர்க்க பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பிற்கு முன்னால் சங்கடத்தின் பர்வதமும் சுக்குநூறாகிவிடும். பழிவாங்குதல் என்னும் அக்னியில் எங்களுடைய அன்பை எரிக்க முயற்சி செய்தீர்கள். இப்பொழுது நான் லக்ஷ்மியின் நாராயணன், பார்கவியின் வெங்கடேசன், இந்த அகங்காரத்தை, இந்த எண்ணங்களை அழித்துக் காட்டுவேன்.
செல், உன் காரியத்தை சரியாக முடித்துவிடு. சொன்னால் புரியாதா? முகூர்த்தம் போய்விடும், விரைவில் வா. விதிமுறைகளின்படி மகாதேவருக்கு ஒன்றாக பூஜை செய்யலாம். இங்கே என்னதான் நடக்கிறது? ஒரு வேலைகளும் ஒழுங்காக நடக்கவில்லை. விவாகம் என்று சொன்னவுடன் சில சங்கடங்கள் நேருகிறது. முன்பு வரிசை, இப்பொழுது இது. பார்கவி, பின்னால் சென்று விடு. வாருங்கள் ராஜகுமாரா வாசு, வந்து விதிமுறைகளை கடைபிடியுங்கள். நாம் இருவரும் சேர்ந்துதான் இந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும். வாருங்கள். இது விஷம் நாகம் போல் தெரிகிறது. விவாகத்துக்கு வந்திருக்கிறேன், மரணிக்க அல்ல. அருகே செல்வது மூர்க்கத்தனம். பக்தியின் மறுபெயர் நம்பிக்கை, மூர்க்கத்தனம் கிடையாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. விவாகம் என்பது என்ன, யாருடன் செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஒருவன் உறவுகளை புரிந்து கொண்டு கஷ்டங்களில் ஒன்றாக துணை நிற்க வேண்டும், சங்கடங்களில் கை கொடுக்க வேண்டும். சிறு வயதில் திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டால் அதன் பேர் விவாகம் அல்ல. சீக்கிரம் பூஜையை முடித்துவிடு. பூமி பூஜையும் செய்ய வேண்டும். இனி அபிஷேகம் செய்யவும் அவசியமில்லை, பூமி பூஜையும் தேவையில்லை. பிரிகு புத்ரி பார்கவி, 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 பார்கவி உங்களோடு விவாகம் செய்ய மாட்டாள், விவாகம் செய்ய மாட்டாள், விவாகம் செய்ய மாட்டாள், விவாகம் செய்ய மாட்டாள், விவாகம் செய்ய மாட்டாள். சிருஷ்டியின் சமநிலைக்காக, சுகம் மற்றும் செழுமைக்காக எவ்வாறு லக்ஷ்மி நிரந்தரமாக நாராயணனுக்கு சொந்தமோ அதுபோலத்தான் பார்கவி வெங்கடேசனுக்கு சொந்தமாவார். பழிவாங்குதலோ அல்லது சதித்திட்டமோ இறுதியில் வெற்றி என்பது அன்பிற்குத்தான். அது தொடர்ந்து வெற்றி அடையும். இந்த உலகமே ஒன்று கூடி அன்பை எதிர்த்து நின்றாலும் அது வெல்லும். பார்கவி, நீ ராஜகுமாரர் வாசுவை விவாகம் செய்து கொள் அல்லது செய்து கொள்ளாதே. ஆனால் உன்னால் வெங்கடேசனை விவாகம் செய்து கொள்ளவே இயலாது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் ஏராளமான சக்திகள் இருக்கிறது. சிலரிடம் பலத்தில் சக்தி இருக்கும், சிலரிடம் புத்தியில் சக்தி இருக்கும். ஆனால் ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் மிக விசேஷமானது.
அது என்ன தெரியுமா? அதுதான் பேச்சு திறமை. சரியான இடத்தில் சரியாக பேச வேண்டும். அதை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அது நம் வாழ்க்கையை உயர்த்திச் செல்ல உதவும். ஆகையால் நியாயமான முறையில் பேசுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் மதுரமான வைகுண்டத்தை நீங்கள் காண்பீர்கள்.